ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் அண்ட் ஈஸியான வீட்டிலையே மசாலா ரெடி பண்ணி ஒரு சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம எப்போதுமே மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4-5 பொருள் மட்டும் இது கூட சேர்த்து நீங்கள் அரைக்கும் போது பிரியாணி இன்னுமே நல்ல சுவையாக இருக்கும். நான் நாட்டுக்கோழியில் தான் இந்த சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரம் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கனமான பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நம்ம நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் நான் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்துருக்கேன். ஆயில் நெய் எல்லாமே சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை பூவு இலை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரொம்ப மசாலா பொருள் சேர்த்தாலும் அது மசாலா ஸ்மெல் தான் அடிக்கும், டேஸ்ட் வராது. நம்ம அரைக்கும் போதும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம், அதனால் நீங்கள் இப்போ கம்மியாக சேர்த்தா போதும். அந்த பட்டை இலையெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் 2 டம்ளர் அளவுக்கு நான் செய்ய போகிறேன், அதனால் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். நான் எப்போதும் என்னோடய மெத்தடில் 1 கப் ரைஸ்னால் 1 கப்பு ஆனியன் எடுத்துக்குவேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரை ஆகி வந்திருக்கணும், அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 சின்ன சைஸ் தக்காளி ப்ளஸ் கொஞ்சம் பச்சை மிளகாயும் நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி, இது கூட 7-8 பூண்டு பல், 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஸ்பைசஸில் அந்த பூவு இலை, அந்த பட்டை, கொஞ்சமாக கிராம்பு, 2-3 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மல்லி இலை, புதினா, இது எல்லாமே பசங்க எடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக இதையும் நான் இது கூட சேர்த்து அரைச்சிருவேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா சேர்த்துருக்கேன், நான் அதை எல்லாமே அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே கொஞ்சமாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மல்லி இலை ஒரு கைப்பிடி சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை கலந்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி லைட்டாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. 1 ஸ்பூன் நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். கல் உப்பு மஞ்சள் போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த ஸ்மெல் இருக்காது. இந்த சிக்கனை மசாலா கூட சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கனில் மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம். ஃபுல்லாக மசாலா சிக்கனில் இறங்குற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு நீங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க.
இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கும்போது வந்து சிக்கன் ஓரளவுக்கு வந்து குக் ஆயிடுச்சு. அதுலேருந்து தண்ணியும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம். இடையில வந்து சிக்கன் அடி பிடிக்காமல் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் சீரக சம்பா அரிசியில் தான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து தண்ணியில் வந்து நான் அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட இந்த டம்ளரில் 2 டம்ளர் வர்ற மாதிரி நான் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரைஸு சிக்கன் அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம கிளறி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் 2 டம்ளர் ரைஸுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு நான் பிரியாணி ரைஸ் வந்து ஊறின தண்ணியே வந்து எடுத்திருக்கேன். இது எங்களோட வீட்டிலே விளைஞ்ச ரைஸு, ஆர்கானிக் ரைஸு. அதனால் வந்து நான் அதை அப்படியே சேர்த்துருக்கேன். அது கூட எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் வந்து நார்மல் தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். நம்ம ரைஸ் ஊற வச்ச தண்ணியையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பூச்சி மருந்து அந்த மாதிரி இல்லாத ரைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ இதை எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் லைட்டாக கொஞ்சம் உப்பு இருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு நூல் அளவுக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாதான் ரைஸ் வந்து வெந்து வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் லிட்டு போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து இருக்கட்டும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் திறந்து பார்க்குறேன். இப்போ நல்லா வந்து இன்னொரு டைம் வந்து ரைஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் தயிர் சேர்க்கலை. தயிருக்கு பதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆஃப் லெமன் தான் வந்து பிழிஞ்சு விட போகிறேன். பிரியாணியில் வந்து உப்பு புளிப்பு இது எல்லாமே கரெக்டாக வந்துட்டாலே வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் ஒரு ஆஃப் லெமன் சேர்த்துக்கிறா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. லெமனும் சேர்த்துட்டு நீங்கள் லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து வெயிட் வைக்கிறதுக்காக இடிகல் இருக்குல்ல, அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நம்ம திறந்து பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான வந்து சிக்கன் பிரியாணி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.